விஜய் அரசியல் ஒரு வடிவேலு காமெடி. கழுவி ஊற்றிய அண்ணாமலை. டிவிகே தலைவர் விஜய் மாநாட்டில் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்கும் செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலையின் அனல் பறக்கும் பதில்கள். மேலும் திமுக சார்பில் செய்தியாளர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அண்ணாமலையின் சுட சுட பதில்கள் இதோ. நண்பர்களே, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. அண்ணா, இன்னைக்கு அவர் அவருடைய கட்சியை எப்படி பெருசு பண்ணுறது, அவர் கூட்டணிக்கு யாரை கொண்டு வருவது என்பது தான் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணி தவறா, திமுக கூட்டணி தவறா, அதிமுக கூட்டணி தவறா, பாஜக கூட்டணி தவறான்னு அவர் இன்னொருத்தரை பற்றி குறை சொல்கிறத விட அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவரை நம்பி தலைவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் பேசணும். அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதனால் அரசியல் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுடைய பலத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கண்ணா. மக்கள் பலத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கல. அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எல்லோருக்குமே நேரக்குறைய மேலே கீழே இருக்கத்தான் செய்யும், எல்லா பக்கத்துலேயுமே. திமுக கூட்டணி எடுத்துக்கங்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்கள் எப்படி பலம், நீங்கள் எப்படி மாற்று, நீங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில் வச்சுருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்தா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு. மூன்றாவது நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லு, மூணாவது டிக்கு. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்றைக்கி ஃபாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு வந்தே இருக்கின்றோம். 2014 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம், 2019 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம், 2024 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம். ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா 2024 ஜெயித்தோம். அதனால் நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும், நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும், அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீ கடையில் ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய தலைவராக பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் ஃபாசிசம்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது தாமரை மேலே தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்கன்னு. போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்களாம் என்ன ஓங்கோல்லேருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தான். ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்கள் சித்தப்பா, உங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்களாம் என்ன வெளி மாநிலத்திலேருந்து போட்டவங்களா? அதனால் தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கின்றார்கள். ஒரு அதனால் விஜய் அவங்களை பற்றி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து, நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வித்தியாசமாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அதாவது இன்றைக்கி மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனால் வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க நம்மளோட இருப்பாங்களா, லோக்கல் கேண்டிடேட்டா, நம்ம ஊரில் உங்கள் வீடு இருக்கா, நாளைக்கு காலையில் பிரச்சனைனா 6 மணிக்கு வீட்டுக்கு போகலாமா, இவங்க உண்மையாலுமே 5 வருஷம் அரசியலில் தாக்கு பிடிப்பாங்களா, மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில் பயணம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், வாழ்த்துக்கள். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஒரு கொள்கையை எல்லாம் சித்தாந்தத்தெல்லாம் வைக்கிட்டது ஒரு பக்கம். ஆனால் அது வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல் எனக்கும் ஒரு 4-5 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது. ஐயா அவர்கள் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக 40-30 வருஷம் அரசியல் பார்த்துருக்குறாங்க, அக்கா பார்த்துருக்குறாங்க. அதனால் அது வாக்காக மாறும் பொழுது மக்கள் நிறையா யோசிக்கிறாங்க. அதனால் வெறும் குற்றச்சாட்டுகள், இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்கள் ஆட்சியில் குறை இருக்கா சொல்லுங்கள், பதில் சொல்கிறோம். நாங்கள் நடந்து கொண்ட விதம் தவறா சொல்லுங்கள். டேட்டா ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு பணம் கொடுக்கலையா? நான் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் டிவிக்கு போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வர்றாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க டேட்டா கொடுப்பாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் எங்கேயுமே கொடுக்கப்படாத நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சமீபத்தில் அடுத்த இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களை உயர்த்தி இருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் பண்ணாங்க?
காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, எத்தனை முறை பண்ணாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை யார் ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போனது? செங்கோலை பாராளுமன்றத்தில் வச்சது யார்? அதனால் இந்த பழங்கதைகள் பேசாமல் 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இன்னைக்கு திமுக நண்பர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். அந்த தென்னாலி படத்தில் கமல் அண்ணன் சொல்லுவார், எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு. இன்னைக்கு கமல் அண்ணன் அந்த பக்கம் சேர்ந்ததுக்கப்புறம் மோடிஜியை பார்த்தா பயம், அமித்ஷாஜியை பார்த்தா பயம், பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் வந்தால் பயம், ஒரே நாடு ஒரே தேர்தல் பயம், ஊழல் அரசியல்வாதிகள் 31வது நாளில் பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு பயம். தொடர்ந்து பயத்திலே தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் ஆட்சியும் கட்சியும் இருக்குது. இன்றைக்கி திருநெல்வேலியில் நீங்கள் சொன்னீங்க, அமித்ஷாஜி அவர்களை வரவேற்று திமுக காரங்க என்றைக்குமே போஸ்ட் ஒட்ட போகிறதில்ல. ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு அவங்க ஒட்டணும். அவங்க போஸ்ட்டு ஒட்டுறானாங்கவே எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். எங்களை பார்த்து பயப்படலைன்னா அந்த போஸ்ட்டுக்கு அவங்க காசு வேஸ்ட் பண்ணி ஒட்டாமல் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க அமித்ஷாஜியை எதிர்த்து போஸ்ட்டு ஒட்டுறானாங்கவே திராவிட முன்னேற்ற கழகம் திருநெல்வேலியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய பயணத்தை பார்த்து பயந்திருக்கின்றார்கள் என்பது தான் எங்களுடைய அர்த்தம். அதனால் நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. விஜய் அவங்க எப்போ வாய் திறந்தாருங்கன்னா, அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்காரு, மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்காரு. அப்போவெல்லாம் கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருக்காரா? நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா, இது கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட் இது. அப்போ கச்சத்தீவை பற்றி எதுவுமே பேசலை. கச்சத்தீவை பற்றி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் பிரதமராக 2024 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அது 2 நாடுகளுக்கான ஒப்பந்தம். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு வேணும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இலங்கை நம்முடைய அண்டை நாடாக, பக்கத்து நாடாக, நட்பு நாடாக இருக்குது. பிரதமர் அவர்கள் இங்கே தான், இந்த பகுதியில் பிரதமர் அவர்கள் இங்கே வரும்பொழுது தென் தமிழகத்தில் மேடையில் அவங்களும் சொன்னாங்க, இன்னைக்கு இவர்கள் பொறுத்து இருக்கணும். அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க, 1972 கொடுத்துட்டாங்க, 50 வருஷம் யாருமே பேசலை. இன்னைக்கு நாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் செய்வோம், எப்படி செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கட்சி நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஆட்சி நடத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும், பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். நட்பு நாடுகள்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டி வரும். இதை எல்லாமே பார்த்து தான் ஒரு அரசு செயல்பட முடியும். எதையும் எடுத்தோம் கௌத்தம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்குது. ஏன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வெள்ளை பேப்பரில், கருப்பு வெள்ளையில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு. ஸோ எங்களுடைய அதிகாரத்தில் இது நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக, ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பற்றி பேசுவேன்னா பேசிட்டுங்கண்ணா, தவறு இல்லை, பேசுகிறது தவறு கிடையாது. ஆனால் இத்தனை நாளாக எங்கே போனாருங்கண்ணா? இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் அவர் ஒரு படத்தில் இருப்பார். காலையில் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல், அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் அவர் டாஸ்மார்க்கு வண்டி விட்றா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்குது. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவை ஏன் இன்றைக்கி நம்ம பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. ஏன் காமராஜர் ஐயாவை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. எதற்கு மாபெரும் தலைவர்களை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. இதே கன்சிஸ்டன்சியோடு விஜய் அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன். அவர் அரசியல் இன்னைக்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு 2 மேடையில் பேசியிருக்காங்க, இன்னைக்கு 1 வருஷமாக கருத்து வைக்கிறாங்க. இதே 10 வருஷமாக கருத்து வைக்கிட்டோம், அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கும். கட்சி ஆரம்பித்ததற்காக, பேச வேண்டும் என்பதற்காக திரு விஜய் அவர்கள் இந்த கருத்தை வைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இலங்கை மீனவர்கள் எத்தனை பேர்த்த நம்ம மீட்டிருக்கோங்கிற புள்ளி விவரம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். அவர் பேச பேச மீனவர்கள் மீட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், பேச பேச நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை டெல்லிக்கு போய் எத்தனை மீனவர்களை மீட்டு கொண்டு நாங்கள் பேசணும்னு அவருக்கு தெரியுமா? எத்தனை முறை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில், தூத்துக்குடி விமான நிலையத்தில் நம்முடைய மீனவர்களை மீட்டு கொண்டு வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் இங்கிருந்து மீனவர் ரிசீவ் பண்ணது அவருக்கு தெரியுமா? இல்லை விஜய் அவர்களுக்கு இன்னொன்று தெரியுமா? அங்கே மீனவனை மீட்ட பிறகு மத்திய அரசு தன்னுடைய சொந்த பணத்தில், நம்முடைய பணத்தில், வரி பணத்தில் ஒரு மீனவரையும் டிக்கெட்டை போட்டு இங்கே கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விடுறோம். அது விஜய்க்கு தெரியுமா? அல்லது விஜய் அவர்களுக்கு இன்னொன்று தெரியுமா? 2014க்கு பிறகு ஆழ்கடல் துப்பாக்கி சூட்டில் இறந்த மீனவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவுன்னு அவருக்கு தெரியுமா? இவ்வளவு சரித்திரம் இருக்கும் பொழுது, இதே காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டு காலம் யூபிஏ இருக்கும் பொழுது எத்தனை மீனவர்கள் இறந்தார்கள்? 300 நாள் 200 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. இன்னைக்கு 21 நாளைக்கு மேலே யாருன்னா இருக்காங்க? ரிப்பீட் அஃபெண்டர்னா 3 மாதம். அதையும் நம்ம பேசி கொண்டு வர்றோம். 2018 இலங்கையில் ஒரு புதிய சட்டத்தை போட்டு, ஒரு படகு மாட்டுச்சுன்னா அதை நாட்டுடைமை ஆக்கிடுவோன்னு புதிய சட்டத்தை இலங்கையில் கொண்டு வந்தாங்க. அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தம்.
அதாவது புதியவர்கள் வர்றாங்க, புதிய அரசியல் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அவர்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்கணும், ஒரு சப்ஜெக்டை டீப்பாக போகணும், அப்புறம் நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கணும். ஆனால் எல்லாமே நம்ம பட்டும்படாமல் ஃபாசிசம் ஒரு டிக்கடிப்பா, மீனவர் ஒரு டிக்கடி, கச்சத்தீ ஒரு டிக்கடின்னு எல்லாமே பேசிட்டு போனால் மக்கள் எப்படி விஜய் அவர்களை மாற்றமாக பார்ப்பார்கள்? அதே திமுக லாங்குவேஜ் அவர் பேசுகிறாரு, அதே இந்த லாங்குவேஜை விஜய் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி மாற்றமா? நான் மறுபடியும் சொல்கிறேங்கன்னா, அவர் அரசியல் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் சப்ஜெக்டோட பேசணும். ஒரு மாநாட்டில் பேசுகிறாங்கன்னா சப்ஜெக்டோட ஆதாரப்பூர்வ அடிப்படையில். உலகத்தில் இன்றைக்கி இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஒரு ஃபாஸ்டஸ்ட் அரசாக இருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குமாங்கன்னா, இன்றைக்கி உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய மரியாதை. இதே விஜய் அவர்கள் பிரைவேட் ஜெட்டில் போகிறாங்க, ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஷூட்டிங் பண்ணுறாரு. இப்போ விஜய் அவர்கள் தன்னை இந்தியன்னு சொன்னால் 2014க்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மரியாதை கூடியிருக்கா குறைந்திருக்கா? இதே விஜய் அவங்க துபாய் போனார்னா 2014க்கு முன்பு டபுள் பாடி சர்ச் இருக்கும். இன்றைக்கி சர்ச் இருக்கா விஜய் அவர்களுக்கு? ஏன்னா ஷூட்டிங் எத்தனை நாடு போகிறாரு, அந்த பெருமை எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இந்தியன்னு சொன்னால் மேலை நாடுகள் ஏன் தலை நிமிர்ந்து பார்க்கின்றார்கள்? மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் இருக்கின்ற காரணத்திற்காக. அதனால் விஜய் அவர்கள் இவங்க பிஜேபி வந்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிம்மதியாக இருக்க முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மோடி அவர்கள் ஒரு சாட்சி. ஆனால் இன்றைக்கி யாராவது கைது செய்யப்படுகின்றோம். ஆமாம், நிறைய பொய் வழக்குகள் போடுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. தமிழகத்தில் பொய் வழக்கு, எல்லா இடத்துலையும் பொய் வழக்கு போடுறாங்க. பொய் வழக்கு போட்ட பிறகு பாதுகாப்பு என்னங்கன்னா, நேராக கோர்ட்டுக்கு போகிறோம், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிறோம், லோக்கல் கோர்ட்டுக்கு போகிறோம். 14 நாட்களுக்குள்ளே 2 வாரத்திற்குள்ளே பெயில் ஹியரிங் போகிறோம். பொய் வழக்காக இருக்குது, எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா பெயிலில் வெளியே வந்துடுறோம். சரி, செஷன்ஸ் கோர்ட்டில் அவங்க பெயில் கொடுக்கலைன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், இன்னும் ஒரு 2 வாரம். ஸோ 4 வாரத்துக்குள்ளே யார் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட குறைந்தபட்சம் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி எமர்ஜென்சியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அரசியல் தலைவர்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. அப்படி இருக்கும் பொழுது பாதுகாப்பு இல்லை. இப்போ அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய மத்திய அரசு சார்பாக கொண்டு வரப்பட்ட சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில் 130வது திருத்தத்தை நாம் கொண்டு வருகின்றோம். அதில் என்ன சொல்கிறோங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், குரூப் டி, குரூப் 3 இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சட்டம் இருக்கு. இன்னைக்கு அவங்க லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டால் உடனடியாக பணியிலிருந்து சஸ்பெண்ட் ஆகிறாங்க. அவர்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் ஒரு பக்கத்துக்கு இந்த சட்டம் இருக்கும் பொழுது அமைச்சர்களாக இருப்பதற்கு இந்த சட்டம் இல்லை. இதையே முதலமைச்சர் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், முதலமைச்சரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். ஆனால் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டிக்கு இந்த சட்டம் இருக்குது இதுக்கு முன்பே. ஆனால் இன்றைக்கி அமைச்சர்கள், பிரதம மந்திரிகள், முதலமைச்சர்களுக்கு இல்லாத காரணத்தினால் இந்த 130 அமெண்ட் பண்ணி கொண்டு வர்றோம். அதில் 30 நாட்கள் அவர்களுக்கு நீதிமன்றத்திற்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், எஃப்ஐஆர் போட்டோன்னே பதவி போகாதுங்கண்ணா. 30வது நாளும் நீதிமன்ற காவலில், போலீஸ் ஸ்டேஷன் காவலில் அவங்க இருக்கும் பொழுது 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரி பதவியிலிருந்து கீழே இறங்கணுங்கிறோம். இதில் லூப் ஹோல் எங்கேயுமே இல்லை, பில்ட் ஆகிருக்கு. 2 முறை நீதிமன்றத்துக்கு போக முடியும். இன்றைக்கி எல்லாருமே வாய்க்கிலேயே கத்துறோம், காமராஜரை ஆட்சி வேணும், காமராஜரை ஆட்சி வேணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி காமராஜரை ஆட்சி வரும்? லஞ்சம் வாங்கினவன், தப்பு பண்ணவன் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால் சாமானிய மனிதனுக்கு எப்படி மரியாதை வரும்? ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வரும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதை மறுபரிசீலனை செய்வார்கள். அவருடைய கருத்தை, இது ரொம்ப நல்ல சட்டம். இது ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வந்துட்டாங்கண்ணா. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் செப்பரேட் நம்ம மாற்றிருக்கோம். இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் மாற்றிருக்கோம். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தனி பில் கொண்டு வரும்போது அதில் நம்ம கொண்டு வரல. எல்லா இடத்துக்கும் இந்தியா முழுவதும் இது பொருந்தும். அதுவும் இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லிக்காரு, சரி பரவாயில்ல, நீங்கள் சண்டை போடுறீங்களா, நான் ஜேபிசிக்கு அனுப்புகிறேன், ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. எதிர்கட்சி நண்பர்கள், ஆளுங்கட்சி எம்பி, நீங்கள் ஒன்றா இருந்து நீங்கள் பேசுங்க. அதில் பிரச்சனை இருக்கா, கருத்து சொல்லுங்கள். 31 நாள் வேண்டாமா, 20 நாள் வேணுமா, 40 நாள் வேணுமா சொல்லுங்கள். இன்னைக்கு இது நம்ம ஜேபிசிக்கு அனுப்பி எல்லா கட்சிகளும் பேசுங்கன்னு சொன்ன பிறகும் கூட இவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்றால் இதில் அரசியல் லாபத்தை தவிர வேற என்ன இருக்குங்கண்ணா? ஆனால் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு இல்லை, தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. வெட்டி கொள்றாங்க, இது நடக்குது, அது நடக்குது. நைட் ரவுண்ட்ஸில் போனால் பிரச்சனை. சமீபத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் உடுமலைப்பேட்டையில் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து பேசுகிறோம். அதனால் மக்கள் இந்த முறை வாக்களிக்கும் பொழுது ஒரு திடகாத்திரமான அரசு, தைரியமான அரசு, மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே சொன்னானே, அவ்வளோ செலவு பண்ணி மாநாடு நடத்தி அவர் அதை சொல்லலை அப்படின்னா எதுக்கு மாநாடு நடத்தணும்? அத்தனை பேர்த்த கூப்பிட்டு கிரீஸ் பெயிண்ட் எல்லாம் அடித்து இந்த பக்கம் வராதிங்க அந்த பக்கம் வராதின்னு சொல்லி தண்ணி பாட்டிலாம் டப்பாலாம் வச்சு அப்புறம் ரேம்ப் வாக்கெல்லாம் நடந்து அதை பார்த்து 2 பேர் மயக்கமெல்லாம் போட்டு இவ்வளவு சொல்லிட்டு
எலெக்ஷனில் எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்லலைன்னா வந்தவங்கள அப்போ எதுக்கு இந்த மாநாட்டுக்கு வந்தோம்? ஆனால் புதுசாக நீங்களும் தான் டிவி சேனல் சொல்கிறீங்க நாங்கள் தான் நம்பர் ஒன்றுன்னு, அரசியல் கட்சி நம்ம எல்லாரும் சொல்கிறோம் நம்ம தான் நம்பர் ஒன்றுன்னு. அதெல்லாம் தொழில் இருக்க சொல்கிறோங்கண்ணா, அப்படித்தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் விஜய் அவர்களுக்கும் உண்மை தெரியும். இன்றைக்கி தமிழக அரசியல் களம் என்ன என்பது விஜய் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் எல்லாருக்குமே தாய்மாமானா 50 வருஷமாக தாய்மாமா எங்கே காணாமல் போனார்? எத்தனை சகோதரிகளுக்கு சீர் கிடச்சிது? எத்தனை சகோதரிகள் வீட்டில் விசேஷம் நடந்தது? அப்போல்லாம் தாய்மாமா எங்கே போனார்? இல்லை இதே தாய்மாமா நடித்த படத்துக்கெல்லாம் இலவசமாக டிக்கெட் கொடுக்குறாரு, ஏன்னா காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு. அதனால் தாய்மாமாங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசித்து பயன்படுத்த வேண்டிய வார்த்தைங்கன்னா. அதனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்கிறேன். புதியவர்கள் வரணும், ஆனால் பேச்சில் டெப்த் இருக்கணும். சும்மா ஃபாசிசம் கட்சினா, ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனா நான் பேசாமல் போனேன்னா அப்புறம் இந்த கட்சியில் நான் இருக்கிறக்கு எனக்கு மரியாதை இல்லைங்கண்ணா. நானும் பேசாமல் போயிருக்கலாம், விஜய் அவர்கள் சொல்லுவாங்கப்பா விடுங்கப்பான். ஆனால் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன் பேசுகிறேன்னாங்கன்னா, இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனும் பல விஷயத்தை இழந்ததில் இருக்கும், பல விஷயத்தை இழந்திருக்கும். இல்லைன்னா கான்டாக்ட் எங்களுக்கு கிடைக்குதா, நாங்கள் என்ன இதில் எடுத்து சம்பாதிக்கிறோமா? இல்லை, ஒரு கொள்கை, ஒரு உத்வேகத்துக்காக இருக்கும். அதனால் என்னுடைய கட்சியை ஃபாசிசம் அப்படி இப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். அதுவும் ரொம்ப மரியாதையாக கண்ணியத்தோடு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பதில் சொல்லியிருக்கேன். அது ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கேன். மீனவர் பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் அதே போல் அவர்களும் அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காரணம், அவர் அரசியல் ஆரோக்கியமாக வச்சுக்குவேன். டே 1 என்ன சொன்னாங்க? நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன், நான் யாரையுமே பேச மாட்டேன். டே 1 சொன்னார். இன்றைக்கி 1 வருஷம் கழித்து விஜய் அவர்களுடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி சொல்கிறாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கும் முதலமைச்சர் மேலே 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்குது, சரிங்களா? நீங்கள் மேடையில் பேசும்பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்குறக்கு நல்லா இருக்குங்கண்ணே. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஏங்க நீங்கள் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, 51 வயசில் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம் போதும். அதனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க. பக்குவம் இல்லாமல் எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நன்றி அண்ணா. நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.